பள்ளியில் போட் போட்டு வச்சுருக்காங்க. ஏன்னா ஜன்னிபு சிபியானக்கும் மஜானினக்கும் மேல் மஸ்ஜித், சிறுவர்களையும் பைத்தியகாரர்களையும் பள்ளியை விட்டு தவிர்த்து கொள்ளுங்கள் ஹதீஸ். அப்படி ஒரு ஹதீஸ் வருது. சிறுவர்களையும் பைத்தியகாரர்களையும் பள்ளியை விட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, தவிர்த்து விடுங்கள், அவங்கள பள்ளிக்குள்ள கூட்டி வராதீர்கள், பள்ளிக்குள்ள அனுமதிக்காதீங்க. இதையும் என்ன செய்வாங்க, சில மூலைமார்கள் இப்படியெல்லாம் ஹதீஸ் வருது என்று சொல்லி கொடுத்து போர்டெல்லாம் போட்டிருப்பாங்க, சிறுவர்களை பள்ளிக்கு அழைத்து வராதீர்கள். ஆனால் இந்த செய்தி இட்டுக்கட்டப்பட்ட ஆதாரமற்ற செய்தி. ஆனால் ஹதீஸ் கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டு உடனே போடுறது. ஆனால் இது ஆதாரமில்லாத இட்டுக்கட்டப்பட்ட செய்தி. அப்போ எனவே நான் ஏன் இதை சொல்லண்டா, அந்த ரிஃப்க் கொஞ்ச நேரம் தொழுகையில் சின்ன பிள்ளைகள சத்தம் கேட்டால் என்ன, ஏதாவது பிள்ளைகள் ஓடி திரிஞ்ச உடனே பாருங்க, பிள்ளைகள்லாம் ஓடி திரியுறாங்க, எங்களால் தொலையலாது, ஓடி திரியணும். அந்த சந்ததிகள் அவங்க விளையாட்டோட இந்த தொழுகையை பார்க்கணும். அப்பதான் அடுத்த சந்ததி தொழுகைக்குரிய சந்ததியாக வருவார்கள். ஒன்றை பார்த்து பார்த்து பழகிறது தான் சிறு பிள்ளைகளுடைய உளவியல். பார்த்து பார்த்து பழகுவாங்க. அப்போ அந்த பிள்ளைகளை வீட்டில் வச்சுட்டு 10 வயசு ஆகிப்போம், அவர் மொபைலுக்கு அடிமையாயிட்டாரு, ஒரே ஃபோன் தான் பார்க்குறேன், கேம் தான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? பள்ளிக்கு வாப்பமார் கூட்டிகிட்டு போங்க, பிள்ளைகளை அதுக்குரிய முறையில், அதுக்குன்னு சொல்லி 4 பிள்ளைகளை தூக்கி கொண்டு வச்சு முன்னுக்கு வச்சுட்டு அந்த பிள்ளைகளை எல்லாரும் என்ன அப்படி ஆகிரும் கூடாது. இந்த விஷயத்தை தெளிவாக வழங்கிக் கொள்ளணும். ஒரு பிள்ளை அந்த குறிப்பிட்ட வயசுல கூட்டிகிட்டு போகிறீங்க, பழக்கிறீங்க, இதெல்லாம் சிறந்தது. முன்சப்பில் இருந்தாலும் அந்த பிள்ளைகள் என்ன செய்யக்கூடாது, ரிஃப்கோட சம்மந்தப்பட்டது. ஏன்னா அது இல்லாததுனால தான் இந்த சஹாபி சிறுநீர் கழிச்ச சஹாபியை கூட ரசூலுல்லாஹ் என்ன செய்யலை, விரட்ட இல்லை. நம்முடைய பிள்ளைகள் முன்சஃப்ல இருக்குது. முன்சஃப்ல இருந்தால் பெரியவர்கள், மூத்தவர்கள், அறிந்தவர்கள் முன்னுக்கு இருக்கணும், முன்சஃபுக்கு போகணும். அப்படி சொன்ன அர்த்தம் என்றா அவங்க முன்னுக்கு அப்படி போகணும் என்று. ஒருவேளை ஒரு சிறு பிள்ளை முன்னுக்கு போயிருச்சுன்னு சொன்னால் அந்த பிள்ளையை பின்னுக்கு அனுப்புவது ஹராம், கூடாது. அது அவருடைய உரிமையில கை வைக்கிற மாதிரி ஆகிடும். அது பல சான்றுகளை பின்னுக்கு அனுப்பி விட்டுருவாங்க, அப்போ கூடாது. அப்போ எனவே என்ன, ஒரு பிள்ளைகளை அழைத்து வருவது, அதே மாதிரி எங்களுடைய சிறு பிள்ளைகள் இதை பார்க்கறதெல்லாம், அதை தொழக்கூடியவர்கள் இபாதத் செய்யக்கூடியவங்க சகிச்சு கொள்ளணும், அந்த ரிஃப்கோட இருக்கணும் என்பதை தான் நாங்கள் சொல்ல வரேன். ஹைர், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபர்லு தொழுகை தான், ஃபர்லு தொழுகை சுபஹ் தொழுகை தொழும் பொழுது உம்மாமா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய பேத்தியை சுமந்துக்கிட்டு தான் தொழுதாங்க. அப்போ சின்ன பிள்ளைய பள்ளி கூட்டி வந்துக்கிறாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ் சுபஹ் தொழுகையில் இப்படி நடந்திருக்கு. அதே மாதிரி இன்னொரு தொழுகை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூதுக்கு போகிற நேரம் அவருடைய ஹசன் அல்லது ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா 2 பேரில் ஒரு ஆள் என்ன செஞ்சாங்க, முதுகுக்கு மேலே ஏறி சவாரி செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. சவாரின்னா என்ன, நம்ம பைக் ஓடுற மாதிரி, அவங்க குதிரையில் போகிற மாதிரி, அப்பா தானே மேலே ஏறி சவாரி செய்கிற மாதிரி. ரசூலுல்லாஹ் சுஜூதை நீட்டுனாங்க பிள்ளைகளுக்காக. சுஜூதை என்ன செஞ்சாங்க, நீட்டுனாங்க. ஷத்தாத் இப்னு ஹாத் ரலியல்லாஹு அறிவிப்பு. அவங்க பார்த்தால் ரசூலுல்லாஹ்க்கு ஏதோ அவங்களுக்கு ஏதாவது அசம்பாவிதம் நடந்துருச்சா, அல்லது ஏதாவது நடந்துருச்சா, அல்லது ஏதாவது என்னன்னு சொல்லி அவங்க தலையை தூக்கிட்டாங்க. பார்க்குறாங்க, பார்த்தா ரசூலுல்லாஹ் சுஜூதுலாம் இருக்கிறாங்க. பார்த்தா மேலே பேர பிள்ளை இல்லைங்க சார். தொழுது முடிஞ்ச உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை பற்றி கேட்கும்பொழுது, நான் தொழுகை இது வேற காரணத்துக்காக நிட்டே இல்லை, என்னை பிள்ளையில சந்தோஷம் கெட்டு போயிடக்கூடாது என்பதுக்காக ஃபர்லான தொழுகை நிட்டுறாங்க. ரசூலுல்லாஹ் தொழுகை நம்மளை நீட்டி தொழுகை கொண்டு வருவாங்க, சின்ன பிள்ளையில சத்தம் கேட்டோடனே சுருக்கிடுவாங்க. இதுதான் எங்கட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சது. இன்றைக்கு நம்மளோட அம்மாமார் கதற சுன்னத் தொழுவாங்க, தராவி தொழுகை கூடாது. பிள்ளைய பாருங்க, சுன்னத், அது பிள்ளைய பார்க்குற ஃபர்து. புள்ள அங்கால அழுது தேம்பி தொண்டை அடைச்சி மூத்தா போனா அது நிறைய பேர் நினைச்சிருக்கீங்க, நாங்கெல்லாம் பக்தியாக இருக்கிறோம், நாங்களாம் ஆயிஷா நாயோட பெரிய ஆக்கள். அம்மாமா இருந்தால் வாப்பாமார் பிள்ளையை தொடுறதே இல்லை, ஏன்னா புள்ள சிறுநீர் கழிச்சிருமா இல்லைஞ்சா. ரசூல்லாட்ட ஒரு புள்ள கொண்டு வரப்படுது, மடியில் வச்சோடனே அந்த புள்ள சிறுநீர் கழிச்சிருச்சு. அந்த தாய்க்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றுமே இல்லை, அந்த பிள்ளைக்கு துவா செய்கிறாங்க. நாங்களா இருந்தா நான் தொலைப்போகிறேன், அசருக்கு தொலைப்போகிறோம், மண்டை ஒன்று மூளையில் எப்போ ஒன்று தர பிள்ளையா அப்படின்னு திட்டியேன்னு செய்வோம், பிள்ளைய கொடுத்துருவோம். அப்போ நான் ரிஃப்க் ரசூல்லாட்ட இருந்து ரசூல்லா கொண்டு அந்த மார்க்கம் வேற, நம்ம பார்க்குற இன்றைக்கு நம்ம நினைச்சு வாழ்ற மார்க்கம் வேறங்கிறது நல்லா புரிஞ்சுக்கிறது தான் சொல்லணும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு